அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு 10க்கு 10 அளவுள்ள ஒரு திருமணத்திற்கான ஒரு பேனர். இதுதான் அந்த பேனரு. இந்த பேனரை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த பேனர் எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துடலாம். சரிங்களா? ஃபோட்டோஷாப் 7.0 ஓப்பன் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் N 10க்கு 10 300 ரெசல்யூஷன் RGB மோடில் வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் O கொடுத்து இதோட ஜேபக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம என்னெல்லாம் அப்படி செட் பண்ணியிருக்கோம், நம்ம ஏற்கனவே நம்ம ஃபோட்டோவை எடிட் பண்ணி அலைன் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எனக்கு இந்த மாதிரி நான் ஒரு ஃபோட்டோவை கட் பண்ணி வச்சுட்டேன். ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன் இந்த டிசைனை ரீடிசைன் தான் பண்ண போகிறேன். இப்போ சரிங்களா? எப்படி டிசைன் பண்ணலாங்க பற்றி பார்த்துருவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அதோட PHP ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட ஃபோட்டோஸை மட்டும் எடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோலாம் எடுத்து நான் இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். எல்லாமே தனித்தனியான ஒரு லேயர்ஸ் தான் அது, ஃபோட்டோஸ் எல்லாமே. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோவும் எடுத்து நான் இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இது அப்புறம் இந்த டிசைன்லேருந்து அந்த ஃப்ளவர்ஸ் போகிற மாதிரி ஒரு டிசைனு. அப்புறம் இது PNG ஃபைல், இது PNG. அப்புறம் அவங்க பொண்ணு மாப்பிள்ளையோட நேம். ஓகே, இப்போ நேம் எடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. அப்புறம் கீழே வாருங்கள் வாழ்த்துங்கள் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டு, ப்ளஸ் மேரேஜுக்கு வரவங்கள இன்வைட் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ். அதான் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். பேக்ரவுண்டு அப்புறம் அந்த ஃப்ளோர் இதெல்லாம் நம்ம வேறு ஒரு கலர் நான் எப்படி அப்ளை பண்ணுறது, நம்ம எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது எல்லாமே ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிங்கன்னா தனியாக ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். இந்த ஃபோட்டோ வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோ தனியாக எடுத்துடலாம். இப்போ இந்த ஃபோட்டோவில் வைக்கிறேன், வச்சு டபுள் கிளிக் பண்ணேன்னா ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணுறேன், வச்சு டபுள் கிளிக் பண்ணுறேன், ஃபோட்டோ தனியாக எடுக்கிறேன். திரும்ப ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவில் வச்சு டபுள் கிளிக் பண்ணுறேன், தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃபோட்டோஸை கட் பண்ணி அலைன் பண்ணும்போது என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான உள்ள ஆளாக இருந்தால் இந்த மாதிரி இந்த லைன் வைக்காமல் நீங்கள் ஒரு கண் பார்வையிலேயே நீங்கள் அவங்களோட ஃபேஸு ஸ்ட்ரக்சரை கரெக்டான அளவில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிவிடுவீங்க. இல்லை நீங்கள் இப்போ தான் கற்றுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கைடை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃபோட்டோவை டபுள் கிளிக் பண்ணி தனியாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃபோட்டோ மட்டும் கட் பண்ணியிருக்கேன். இல்லை இப்போ இந்த ஃபோட்டோ இப்படி இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ சின்னதும் பெருசும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஈவனாக வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோ பெருசாக இருக்குங்கிறது நமக்கு இந்த கைட்லைனை செட் பண்ணும்போது அவங்க தாவங்கட்டைக்கு மேலே இந்த நம்ம கைட்லைன் வந்திருக்கு. அப்போ இந்த ஃபோட்டோவை அந்த கைட்லைனுக்கும் அந்த தாவங்கட்டை இந்த கைட்லைனுக்கும் இந்த கரெக்டாக அந்த தாவங்கட்டை அந்த கைட்லைனில் இருக்கிற மாதிரி செட் பண்ணோம்னா தான் நமக்கு ஒரு ஃபோட்டோ கரெக்டான ஒரு ஈவனாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம். இது எல்லாமே இந்த பாப்பா ஃபோட்டோ, அப்புறம் இவங்க ஃபோட்டோ, எல்லார் ஃபோட்டோவும் செட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே கொண்டு வச்சுக்கிறேன். இவங்க அந்த மெசேஜ் கொடுக்குறத நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் பெருசாக இருக்குங்கிறதுனால கண்ட்ரோல் T போட்டு இதோட ஃபோட்டோவோட சைஸை ஈவனாக வச்சுட்டு இந்த கார்னரில் வச்சுட்டு இப்படி குறைக்கும் போது நமக்கு அளவுகள் குறைஞ்சிரும். இந்த ஃபோட்டோவை நான் இப்படி மேலே வச்சுக்கிறேன். இந்த ஃபோட்டோவை இப்படி இந்த அளவில் தள்ளி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக நம்ம அலைன் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கோம். கீழே வாருங்கள் வாழ்த்துங்கள் அப்படிங்கிற அந்த மெசேஜை நம்ம இப்போ செட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம கலர் அப்ளை பண்ணலாம். கண்ட்ரோல் E கொடுத்து நம்மள்கிட்ட உள்ள இந்த பேக்ரவுண்டு ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் வேறு ஏதேனும் பேக்ரவுண்டு, வேறு ஏதேனும் கலர்ஃபுல் பேக்ரவுண்ட் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன்.
ஓகேங்களா? ஓகே, நான் இந்த கலர் பேக்ரவுண்டை நான் எடுத்துக்கிறேன். கலர் பேக்ரவுண்ட் எடுத்து இதை எடுத்து நான் இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டு சைஸை வந்து நம்ம ஈவனாக பெருசு பண்ணிக்கலாம். இந்த அளவில் ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டு இதோட ஹைட்டை வந்து கொஞ்சம் இந்த அளவில் வச்சு நான் பெருசு பண்ணிக்கிறேன். அப்படி இந்த அளவில் வச்சு நான் பெருசு பண்ணிட்டேன். எனக்கு இதுவே இந்த ஒரு பேக்ரவுண்டு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் ஆட் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி டபுள் பேக்ரவுண்ட் எடுத்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம பேக்ரவுண்ட் எடுத்து யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து எல்லாமே சிஎம்கியூக்கு உள்ள பேக்ரவுண்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து டிசைன் பண்ணிவிட்டு ஆர்ஜிபியில் வச்சு டிசைன் பண்ணிவிட்டு பிரிண்ட் அனுப்பும்போது சிஎம்கே கன்வெர்ட் பண்ணும்போது கலர் டிம் ஆகி கலர் குறையாதா அப்படின்லாம் ஒரு கஸ்டமருக்கு மெம்பர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு இந்த கலர் வந்து குறையாது. இதில் என்ன டிசைன் கலர் இருக்கோ அதே கலர் தான் நம்ம பிரிண்ட்லேயும் வரும். சரிங்களா? அதனால் டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ணும்போது கலர் எதுவும் வேரி ஆகும் அப்படிங்கிறத நினைக்க வேண்டாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என் ஒரு நியூ லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என் நியூ லேயர் போட்டுக்கிறேன். டிஃபால்ட் கலர் ஃபோர்க்ரவுண்டு பேக்ரவுண்ட். ஓகே, மூவ் டூலை யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் டூலு கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் இந்த அளவில் வச்சு கொஞ்சம் ஒரு கிளிக் பண்ணி கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா இப்போ எனக்கு நார்மலாக உள்ளதுக்கும் எனக்கு நான் இப்போ அந்த ஒயிட் ஷேடை வந்து ஆட் பண்ணும்போது பேனர் இன்னும் வந்து எனக்கு நல்ல குவாலிட்டியாக கிடைக்குது. இவங்க கால் பகுதி வந்து கீழே வந்து ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி தனியாக எடுத்துரும். அப்படி ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்டில் வச்சு தனியாக எடுத்தேன்னா இந்த மாதிரி எஃபெக்ட் வந்துடும். எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணேன் அப்படின்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் நியூ லேயர் போட்டுட்டு 2 மெத்தடில் ஏன்னா இந்தமாரி பிக்சருக்கெல்லாம் ஒரு மெத்தடில் கொடுக்கணும். ப்ராடக்ட் எதுவும் வச்சு நம்ம இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரஷ் டூவில் கிளிக் பண்ணிட்டு ப்ரஷ்ஷோட சைஸை வந்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து அதை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவங்க அந்த ஷேடோவுக்கு கீழே அவங்க சாரி அவங்க கால் பகுதிக்கு கீழே வந்து இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஷேடிங் எஃபெக்ட்டுக்காக நம்ம அப்ளை பண்ணக்கூடியது இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ இவங்க ஃபேஸில் வந்து கொஞ்சம் எல்லோ அதிகமாக இருக்குது. அதனால் எல்லோ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். அதேமாரி ரெட்டையும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப டார்க்காக இருக்காமல் இருக்குது, நல்லா கம்மி பண்ணியிருக்கேன். திரும்ப லைட்டாக போயிட்டு கான்ட்ராஸ்ட் மட்டும் லைட்டாக கொஞ்சம் அப் பண்ணிக்கிறேன். அதேமாரி இவங்க ஃபேஸ்லேயும் மாப்பிள்ளையோட ஃபேஸ்லேயும் வந்து கண்ட்ரோல் யூ ரெட்டை டிக்ரீஸ் பண்ணுறேன். நீங்கள் லைட்டாக அப்படி டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து கண்ட்ரோல் எம்மு கொடுத்துட்டு இதில் வச்சுட்டு ப்ளூ வந்து லைட்டாக அப் பண்ணிங்க. அதேமாரி இவங்க ஃபோட்டோவுக்கும் கண்ட்ரோல் எம் கொடுத்துட்டு லைட்டாக ப்ளூ ஷேடோ மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வேறு எதனும் ஃப்ளவர்ஸ் இல்லை தாம்பூலத்தட்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். எல்லாமே கஸ்டமர் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? இதோட பிஎஸ்டி ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு குங்குமச்சிமிழ் வச்சுருக்கேன். குங்குமச்சிமிழ் அதை எடுத்து நம்ம அதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு குங்குமச்சிமிழ் வச்சுருக்கேன். இதை எடுத்து நான் இந்த அளவில் வச்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஃபோட்டோ லைட்டாக அப்படி கீழே இறக்கிட்டு இவங்க ஃபோட்டோ கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். அந்த அளவில் வச்சுட்டு இவங்கள இப்படி வச்சுக்கிறேன். இந்த அளவில் வச்சுட்டு இப்படி வச்சுக்கிறேன். ஓகே,
ஓகே, இந்த பொசிஷனில் வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றும் இல்லை, இதில் நம்ம பேனரை பொறுத்தளவில் நமக்கு ஃபோட்டோ கட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து டைம் எடுத்துக்குமே தவிர, மற்றபடி நம்ம அலைன் பண்ணி இந்த மாதிரி கலர் செட் பண்ணுறதுக்கெலாம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். சரிங்களா? அப்புறம் டிசைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கீழே மேலே மாற்றி வைக்கும்போது நமக்கு கீழே உள்ள அந்த டெக்ஸ்ட் எல்லாம் எதுவும் மறையாத அளவுக்கு அதை நல்லா மேலே கொண்டு வந்து வச்சுக்கிங்க. இந்த டெக்ஸ்ட்டை கொண்டு வந்துக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரெண்டு கொண்டு வந்துட்டேன். திரும்ப இந்த மெசேஜ் எங்கள் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி கீழே வச்சுக்கலாம். ஓகேங்களா? கண்ட்ரோல் 2 டாட் உள்ள இந்த கீயை ப்ரெஸ் பண்ணும்போது செமிகோலன் ஹைடு வந்து கிளியர் ஆகிடும். நமக்கு பேக்ரவுண்டுக்கு உங்கள் பொண்ணு மாப்பிள்ளைக்கு வேறு எதுவும் பேக்ரவுண்டு கொடுக்கணும்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் என் நியூ லேயர் போட்டுங்க. இந்த கலரில் லைட் கலராக பிக் பண்ணிக்கங்க. பிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் பி, ப்ரஷோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்துங்க. இதை வந்து அந்த பேக்ரவுண்டுக்கும் பேக் சைடு கொண்டு வந்துட்டு திரும்ப என்னென்னா நமக்கு ரெட் கலர், இந்த மாதிரி ரெட் கலரை சூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கிளிக் பண்ணிக்கங்க. ஷிஃப்ட் கண்ட்ரோல் நியூ லேயர் என்டர் ரெட் கலரு, திரும்ப ஷிஃப்ட் கண்ட்ரோல் நியூ லேயர், திரும்ப வந்து நம்ம எல்லோ கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரஷோட சைஸை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் நியூ லேயர், இந்த மாதிரி கலர் அப்ளை பண்ணும்போது நமக்கு டிஃப்ரெண்ட்டான எஃபெக்ட் கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நான் 3 கலரை மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு அவங்க சாரீ ப்ளஸ் அவங்களுக்கு பேக்ரவுண்டுக்கு வந்து எனக்கு மேட்சிங்கான ஒரு கலர் வந்து கிடைச்சிருக்கு. கண்ட்ரோல் டி. ஓகே, இப்போ வந்து பெருசு பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு எஃபெக்ட் கிடைச்சிரும். ஓகேங்களா? நம்ம இப்போ வந்து ஒரு 10க்கு 10 அளவுள்ள ஒரு பேனரை வந்து எளிமையான முறையில் வந்து நம்ம டிசைன் பண்ணி எடுத்திருக்கோம். டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த பிஎஸ்டி ஃபைலை வந்து நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுறப்ப 2-3 பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டை வந்து வீடியோவில் ஷோ ஆகும். அதை என்டர் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.